உள்ள வாங்க. போப்பா. உட்காருங்க. கலிவரதா, என் வீட்டில் விசேஷம் வச்சிருக்கேன். அது உனக்கும் தெரியும், இந்த ஊருக்கெல்லாமும் தெரியும். என் மூத்த பேத்தி ரோகிணிக்கு கல்யாணம். அதுக்காக பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். நீ ஒரு வகையில் எனக்கு சொந்தக்காரன் தான். ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு உனக்கு பத்திரிக்கை கொடுக்கறனா அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் உனக்கு பத்திரிக்கையை கொடுக்கலாம்னு வந்தேன். நீ பழைய பகையெல்லாம் மறந்துட்டு குடும்பத்தோட என் வீட்டு கல்யாணத்துல கலந்துக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல மங்கள காரியமே நடக்காதுன்னு சபதம் விட்டீங்கல்ல. உங்களோட எல்லா இடைஞ்சலையும் தாண்டி இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அத பாக்குறதுக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்து சேருங்க. டேய், எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? உன்ன என்னடா பழக்கம் இது? வீட்டுக்கு வந்துகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு. கதிரு, நான் உன்னை சொல்லிட்டு தானே கூட்டு வந்தேன். இங்க என்ன நடந்தாலும் அமைதியா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு பொசுக்குன்னு வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்க? கதிரு, எடு. கலிவரதா, இத வாங்கிக்கப்பா. கதிரு, உட்காரு. சித்ரா, லைட்டர் எடுத்துட்டு வா. லைட்டர் எடுத்துட்டு வாடி. மகேஷ், ரோகிணி. சித்ரா, அதை கொடு. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பத்திரிக்கையை எரிப்ப? உனக்கு கொல்ல மாட்டேன்.
வேணாம்டா. என்ன அவன் பத்திரிக்கை எரிக்கிறான், சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நான் உன்னை சொல்றேன். என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? கலிவரதன் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அமைதியா இருக்கேன்னு சொன்னல. கொஞ்சம் அமைதியா ஏண்டா இரு. வெக்கம் கட்டவங்களா? நீங்க வீடேறி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டா அப்படியே ஈன்னு பல்லளிச்சுக்கிட்டு பழைய பகையெல்லாம் மறந்துட்டு பந்தியில வந்து கைய நினைப்ப நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆ? டேய், நீங்க என் குடும்பத்துக்கு செஞ்ச துரோகம் இன்னும் என் நெஞ்சில தீயாதாண்டா எரிஞ்சுட்டு இருக்கு. ஏன் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிட்டு இதே ஊர்ல உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணுவீங்களா? அத நான் வேடிக்கை பார்த்துட்டு போய் நினைச்சிட்டு இருக்கியா? எழுதி வச்சுக்கங்கடா, இந்த பத்திரிக்கை எரிஞ்சு கருகுன மாதிரி கல்யாண வீட்டுல உங்க எல்லாருடைய மனசும் எரிஞ்சு கருகுண்டா. இது பாரு, இது என் காலத்துக்கு அப்புறம் என் பையன் காலம், என் பேரன் காலம், என் பரம்பரையா இருக்கும். உங்க குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடத்த விட மாட்டேன்டா. இது எங்க குலதெய்வம் கோயில்ல கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணுதுடா. எத்தனை ஜென்மத்துக்கு மாறாது. ஏய், இப்ப நான் சொல்றத நீ கேளு. என் தாத்தா காலம் வேற, என் அப்பா காலமும் வேற. அதெல்லாம் அவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடந்ததுனால தான் நீ இவ்ளோ ஏறி மேயிற. இப்ப சொல்றேன், நாங்க முடிவு பண்ண தேதியில என் அக்கா கல்யாணம் நடக்கும். அந்த மேடைக்கு முன்னாடி மனசெல்லாம் கருகி நீதான் இருப்பிய தவிர நாங்க இருக்க மாட்டோம். எழுதி வச்சுக்கோ. ஏய், அதையும் பார்க்கலாம்டா. 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 வா என்ன பாப்போம். ஏய், கதிரு. வாடா. ஏய், முரளி. வாடா. முரளி. வாடா. விடு. ஏய், போங்கடா வெளிய. போங்கடா வெளிய. தட்டை தூக்கிட்டு வந்துட்டானுங்க பெருசா. போங்கடா வெளிய. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். அசிங்கப்பட்டீங்கல்ல, அவமானப்படுத்திட்டாங்கல்ல, போங்க போங்க தாத்தா. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது தாத்தா. எவ்வளவு ஏய், தைரியம் இருந்தா பத்திரிக்கை. கதிரு. போ. நீங்க வர. ம். என்னடி சொல்ற? நிச்சயதார்த்தம் நடந்துருச்சா? ஆமா ஜாஸ்மின், என்னால தடுக்க முடியாம போச்சு. நான் என் அப்பா கிட்டயே அருணை பத்தி சொல்லி நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு பார்த்தேன். ஆனா அப்பாக்கு மண்டபத்துல நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்பாவும் அருணுக்கும் வர்ஷாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. சூரியகுமார் அங்கிளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாம போனா அவர் உடைஞ்சு போயிடுவேங்கிற மாதிரி இருக்காரு. அந்த பக்கம் அருணுக்கும் ரோகிணிக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல்ல?